Hi students, very good morning. So today we are going to see fifth lesson, electromagnetism. So what are the topics we have discussed in previous classes? Means the first one is magnetic field, then magnetic flux, magnetic field of lines, magnetic effect of current. ஓகேவா? ஸோ இந்த டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ ஒரு கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டக்டரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கக்கூடிய டைமில் அங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, so first H.A. Lorentz found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experiences a force. It is called the magnetic Lorentz force. Okay, so அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, this is a magnet. Okay, this is a magnet. So around the magnet we can feel magnetic field. Okay, so அந்த magnetic force வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்போ magnetic field ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. At the same time the current passing through the conductor, current carrying conductor also placed in between the magnet. ஓகே, அங்கே நார்த் போல் சவுத் போல் டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போலுக்கு இன்பிட்வீனில் நம்ம எதையும் பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டர் வழியாக அவனுக்கு பார்க்குறதுக்கு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக திஸ் இஸ் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டர். த்ரூ திஸ் கரண்ட் பாஸிங் இட். ஓகேயா? ஸோ இது வழியாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய எந்த ஒரு கண்டக்டாரும் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ப்ரொடியூசஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஒரு மேக்னெட்டை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டு பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டரை சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இங்கே கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டரை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இல்லை, இங்கே எதுவும் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேயா? இந்த கான்செப்டை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகேயா? ஸோ எ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அஸ் வெல் அஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பாயிண்டில் மட்டும் வி கேன் ஃபீல் டூ டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த டூ டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா இட் ப்ரொடியூசஸ் பை திஸ் மேக்னெட். இந்த மேக்னெட்னால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தென் செகண்ட் ஒன், திஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்பிட்வீன் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டில் மட்டும் நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஒன்று வந்து இந்த மேக்னெட்னால் ப்ரொடியூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்டில் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மேக்னெட்டிக் ஃபீல்டுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் கண்டக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ஓகே, இந்த கண்டக்டருக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இதுக்கு கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கண்டக்டரில் வந்து பார்த்தோன்னா மூமெண்ட்டை நம்ம வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, அந்த கண்டக்டர்கிட்ட நம்ம அந்த மூவிங் வந்து நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். ஓகேயா? So H.A. Lorentz found that a charge moving in a magnetic field in a direction other than the direction of magnetic field experience a force. It is called the magnetic Lorentz force. Okay, இங்கே நம்ம நோட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா magnetic Lorentz force அப்படின்றோம். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில நம்ம அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம்னா கரண்ட் பாஸ் ஆகலை. இங்கே நோட் பண்ணினா தெரியும் I is equal to 0. ஸோ கரண்ட் பாஸ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா இதில் எந்த ஒரு டிஃப்ளெக்ஷனுமே நம்மளால் நோட் பண்ண முடியாது. ஓகேயா? பட் ஆனால் இதே இது கரண்ட் பாஸ் ஆகிட்ருக்கு, அதுக்கான டைரக்ஷனை அவங்க டினோட் பண்ணியிருக்காங்க.
ஸோ அப்படி டினோட் பண்ணக்கூடிய டைமில் இந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டார்ட்டை வந்து என்ன நோட் பண்ண முடியுது அப்படின்னா இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டிய கண்டக்டார் வந்து பார்த்தோம்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னா டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணால் டிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாரு. அதே இது கரண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் கிளாக் வைஸில் இப்படி வந்துட்டுருக்கு அப்படின் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஃப்ளெக்ஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தேன்னா தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த பிக்சரை நோட் பண்ணிக்கோ. இந்த பிக்சரில் நீ பார்த்தா அப்படின்னா ஸோ திஸ் இஸ் the center point. So in this point we can feel two different magnetic field. So one is produced by this permanent magnet. Okay, அங்கே நோட் பண்ணியிருக்காங்க field due to permanent magnet. ஓகேவா? ஸோ அப்போ இந்த பெர்மனன்ட் மேக்னெட்னால் நம்ம நோட் பண்ணக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன்ஸில் நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த லைன்ஸ் எல்லாமே எதை டினோட் பண்ணுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு பை திஸ் பெர்மனன்ட் மேக்னெட். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே கான்சென்ட்ரிக் லைன்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணுறோம். இந்த கான்சென்ட்ரிக் லைன்ஸ் இங்கே ரவுண்டாக நீ நோட் பண்ணுற பார்த்தியா? இந்த கான்சென்ட்ரிக் லைன்ஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா ஃபீல்டு டியூ டு கரண்ட் கேரியிங் கண்டக்டார். ஓகேயா? ஸோ இது வழியாக என்ன ஆயிட்டது அப்படின்னா அந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயர் அந்த கண்டக்டார் வந்து பார்த்தோம்னா இது வழியாக இருந்தது பார்த்தியா? ஸோ அப்போ அந்த ஒயர்னால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து இன்னொரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட்டான மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் இங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் பிக்சரில் பாரு. ஸோ இன் திஸ் பாயிண்ட் வி கேன் நோட்டிஸ் டூ டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கண்டக்டாரில் வந்து பார்த்தோம்னா ஒரு டிஃப்ளெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டாக போன மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு பாரு, கொஞ்சம் பெண்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ரெண்டு டிஃப்ரெண்டான மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தது பார்த்தியா? ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்டக்டாரில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மூவிங் ஒன்று நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ force on a current carrying conductor kept in a magnetic field. So current pass ஆகக்கூடிய ஒரு wire மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் நம்ம பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா we can observe force. ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஓகே, அடுத்து if a current I is flowing through a conductor of length L kept perpendicular to the magnetic field B, then the force F experienced by it is given by the equation. ஸோ இங்கே நான் சொன்னேன் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தியா? அந்த ஃபோர்ஸுக்கான வேல்யூவை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா F is equal to I into L into B. ஸோ I denotes the current which is passes through this conductor, then L denotes length of the conductor, then B denotes the magnetic field which is produced by this conductor. So இந்த values எல்லாம் multiply பண்ணோம் அப்படின்னா we get the answer for F. Okay, so the above equation indicates that the force is proportional to current through the conductor, then the length of the conductor and the magnetic field in which the current carrying conductor is kept. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான். ஏன்னா இது வந்து நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பேன். நம்ம அங்கே ஸ்விட்சை ஆன் பண்ணுறோம், பட் ஆனால் ஃபேன் வந்து ரொட்டேட் ஆகுது. இது எப்படி பாசிபிள்? இதுக்குள்ளே என்ன ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு? ஸோ இந்த ப்ராசஸ்க்கான கொஷின் தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துட்ருக்கோம். ஓகேயா? ஸோ ஒரு 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 எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். ஏன்னா ஃபேனில் இருக்கிறது மோட்டார் தான். ஸோ அந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we need a powerful magnet, then current. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அண்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் காப்பர் ஒயராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் மோட்டாரை வந்து நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஓகே, இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம். பட் ஆனால் இதுக்குள்ளே நடக்கக்கூடிய ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஆன்சர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா
கரண்ட்டு இருக்குது, மேக்னெட் இருக்குது. ஸோ கரண்ட்டில் பாஸ் ஆகக்கூடிய கண்டக்டார் வழியாகவும் அந்த டைம்லேயே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால் அங்கே என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கண்டக்டார் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஃபீல் பண்ணுது. அந்த அந்த ஃபோர்ஸு தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதை மூவ் பண்ண வைக்கிது. ஓகேயா? ஸோ அப்போ இதுக்கான டைரக்ஷனை நம்ம எப்படி வந்து மைண்டில் ஈஸியாக ரிமைண்ட் பண்ணிக்கிறது, மைண்டில் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறது? ஸோ அதுக்கு சிம்பிளான மெத்தடு தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகேயா? ஸோ இதுக்கான டைரக்ஷனை நம்ம எப்படி மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் வே தான் வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஸோ இந்த ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, we keep these 3 fingers kept in perpendicular direction. ஸோ அப்போ அந்த 3 fingers யார் யார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் thumb finger, தென் செகண்ட் ஒன் இஸ் 4 finger, தென் தேர்ட் ஒன் இஸ் மிடில் ஃபிங்கர். ஸோ இந்த 3 ஃபிங்கரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ நீ வந்து ஜஸ்ட்டு சும்மா நீட்டிகிட்டு இருக்கக்கூடாது, 3 ஃபிங்கருமே எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். உனக்கு தம் ஃபிங்கரும் 4 ஃபிங்கரும் ஆட்டோமேட்டிக்காக பெர்பெண்டிகுலருக்கு வந்துடும். ஓகேயா? இந்த மிடில் ஃபிங்கரை என்ன பண்ணுற அப்படின்னா 4 ஃபிங்கருக்கு பெர்பெண்டிகுலராக நீ அகெயின் கொண்டு வரணும். ஸோ அப்போ 3 டைரக்ஷனில் இருக்கும், எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அப்படி இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா the thumb finger denotes the motion of a conductor. அதாவது அந்த கண்டக்டார் வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகுது அப்படின்ற அந்த டைரக்ஷனை அதை டினோட் பண்ணும். தென் 4 ஃபிங்கர் எதை டினோட் பண்ணும் அப்படின்னா டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்றத டினோட் பண்ணுவோம். தென் தேர்டு ஒன் இஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுக்கான டைரக்ஷன் என்ன அப்படின்றத அது டினோட் பண்ணும். ஓகேயா? ஸோ அப்போ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 திங்ஸுக்கான டைரக்ஷனை வந்து ஈஸியாக நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ரூல். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் தரோவாக மைண்டில் வச்சுக்கோ. ஸோ thumb denotes the movement, 4 finger denotes the magnetic field, then middle finger denotes the direction of current. Okay. Okay. So next one is force on parallel current carrying conductor. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் கரண்ட் கேரியிங் கண்டக்டாரை மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் பேரலல் கரண்ட் கேரியிங் கண்டக்டார்ஸ். 2 கண்டக்டார்ஸை பேரலாக நம்ம செட் பண்ணக்கூடிய டைமில் இங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ், இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். தென் 2 கண்டக்டார்ஸை வச்சோம்னா இங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும், இதை தான் நம்ம அடுத்ததில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வி ஹாவ் சீன் தட் current carrying conductor has a magnetic field around it. If we place another conductor carrying current parallel to the first one, the second conductor will experience a force. The second conductor will experience a force due to the magnetic field of the first conductor. ஸோ இந்த பிக்சர் பார்க்கக்கூடிய டைமில் உனக்கு இதுக்கான ஐடியாஸ் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ ஹியர் வி கேன் அப்சர்வ் 2 கண்டக்டார்ஸ். ஓகேயா? ஸோ இங்கே ப்ளூ கலரில் நீ டினோட் பண்ணியிருக்கிறத பாரு. ஸோ வி கேன் அப்சர்வ் 2 கண்டக்டார்ஸ். ஸோ I1 I2. ஸோ இதில் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தோம்னா I1 I2ன்னு சொல்லிட்டு 2 கரண்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கண்டக்டார்ஸில் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 கண்டக்டார்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D. ஓகேயா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா D இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கண்டக்டார் வழியாக என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ரெண்டுலேயுமே கரண்ட் பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இந்த ஃபஸ்ட்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டார் இதை மட்டும் நீ கன்சிடர் பண்ணிக்கோ. இந்த ஃபஸ்ட்டு கரண்ட் கேரியிங் கண்டக்டார் இதில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைமில் இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேயா? ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கக்கூடிய அதே டைமில் இந்த செகண்ட் கண்டக்டார் என்ன பண்ணுது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ்.
ஓகே, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டாப்பிக்கில் பார்த்தோம். ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இங்கே கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் நியர்பை கண்டக்டார் என்னவோ அந்த கண்டக்டார் என்ன பண்ணுது அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ஸோ அப்போ இந்த I1 இந்த கண்டக்டார் வழியாக கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா this conductor, the second one, experience a force. At the same time, the second conductor also conducts current. ஓகே, இது வழியாகவும் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட்டு பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது? ஸோ அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டைமில் த ஃபஸ்ட்டு கண்டக்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு கண்டக்டார்லேயுமே கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டக்டாரில் கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கக்கூடிய டைமில் ஸோ அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால செகண்ட் கண்டக்டார் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அட் த சேம் டைம் செகண்ட் கண்டக்டார் ஆல்சோ கண்டக்ட்ஸ் கரண்ட். இதுலேயுமே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ இங்கே கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய டைமில் இதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால ஃபஸ்ட்டு கண்டக்டார் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அப்போ ரெண்டு இதுலேயுமே இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 F2ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேயா, F1 F2ன்னு எடுத்துக்கிறோம். பட் ஆனால் இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மூவ்ஸ் இன் அ சேம் டைரக்ஷன். ஓகே, அங்கே டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கண்டக்டார்லேயுமே வந்து பார்த்தோம்னா கரண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ட்ராவல்ஸ் இன் சேம் டைரக்ஷன். ஸோ சேம் டைரக்ஷன் அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, அட்ராக்டிவ் ஃபோர்ஸு நான் எதை வச்சு சொல்கிறேன், இந்த ஆரோ மார்க்கு இங்கே டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டு கண்டக்டாருமே அதில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வந்து ட்ராவல்ஸ் இன் சேம் டைரக்ஷன் அப்படின்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஓகே, இதே இதை கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றி கொடுத்து பார்க்குறோம். ஓகேயா, ஸோ அப்போ நியர்பை பிக்சர் பாரு. ஸோ இன் திஸ் பிக்சர் த ஃபஸ்ட்டு ஒன் நோட் பண்ண ஃபஸ்ட்டு கண்டக்டாக நோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ராவல்ஸ் இன் ஒன் டைரக்ஷன். ஓகே, இது ஒரு டைரக்ஷனில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி செகண்ட் கண்டக்டார் இங்கேயும் டிஸ்டன்ஸ் வந்து சேம் தான், D தான். பட் ஆனால் செகண்ட் ஒனில் வந்து பார்த்தோம்னா கரண்ட் ட்ராவல்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்போ இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரியான ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு கண்டக்டர்னால செகண்ட் கண்டக்டர் வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுது. செகண்ட் கண்டக்டர்னால ஃபஸ்ட்டு கண்டக்டர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஃபீல் பண்ணுது. பட் அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் இன் ஆப்போசிட், அதாவது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கு. ஸோ அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்றத இந்த மாதிரியான டைரக்ஷனில் டினோட் பண்ணியிருக்காங்க. இருக்கா, க்ரீன் கலரில் வந்து டினோட் பண்ணியிருக்கக்கூடிய டைரக்ஷனை பாரு. ரெண்டு எப்படி இருக்குது அப்படின்னா ஆப்போசிட். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல்னால் அது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணுமா? நார்த்துமா என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணுமா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா ரிப்பல் பண்ணுது. கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய டைரக்ஷன் சேம் டைரக்ஷனாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது. ஓகேயா, ஸோ இந்த ஐடியா உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கே இங்கே கீழே கொடுத்துருக்கக்கூடிய பிக்சர்ஸை பாரு. ஸோ அப்போ உனக்கு இந்த சென்டர் பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இந்த சென்டர் பாயிண்ட் ரெண்டுமே என்ன எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ரெண்டுமே என்ன எதை டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டு. ஓகேயா, ஸோ கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டினோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய இந்த ஒயரை சுற்றி என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஃபுல் சர்க்கிளாக வந்திருக்கணும். பட் ஆனால் அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பாதியிலே பிரேக் ஆகிருக்கு. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செகண்ட் கண்டக்டாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதியிலே கட் ஆகுது. ஓகேயா, செகண்ட் கண்டக்டாருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த லைன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாதியிலே கட் ஆகிருக்கு. ஸோ
ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் நீ பார்த்தேனாலே தெரியும். ஸோ அந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டார்ட் ஆகி இந்த எண்டில் வந்து முடியுது. ஸோ அதனால தான் ஆரோ மார்க் வந்து நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து முடியுது இப்படி வருது அப்படின்றதுனால அந்த ரொட்டேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ பார்த்தேன் அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கவனிச்சிருப்பேன். ஓகே. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஸோ மேலே கொடுத்துருக்கக்கூடிய இந்த லைனை நோட் பண்ணி இன்வர்டு கரண்ட் ஒயர். ஓகேயா? ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் ஒயர் வந்து எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்றத எவ்வளோ தூரம் டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தா அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா ஒரு பாயிண்டில் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு இதில் வந்து பார்த்தோம்னா கரண்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் போகுது அப்படின்னா இன்னொரு கண்டக்டரில் கரண்ட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று இது ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால இங்கே ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஃபோர்ஸும் எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்குது அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குது. ஓகேயா? ஸோ அதை இங்கே நமக்கு டினோட் பண்ணியிருக்காங்க. Okay, next one is connection between electricity and magnetism. Okay, a connection between electricity and magnetism. ஸோ அப்போ இந்த 18th centuryக்கு முன்னாடி வரைக்கும் ஸோ பீப்புள்ஸோட தாட் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வேறு கான்செப்ட், மேக்னட்டிசம் அப்படின்றது வேறு கான்செப்ட். அவங்க வந்து அது ரெண்டையுமே என்ன பண்ணிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ண அந்த கான்செப்டுக்குள்ளே அவங்க வரல. ஸோ எப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஆர்ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எலக்ட்ரோமேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு திங்ஸையுமே கம்பைன் பண்ணி ஒரே டாபிக்குள்ளே கொண்டு வரார். எலக்ட்ரோமேக்னட்டிசம் அதாவது கரண்ட் பாசிங் கண்டக்டர்னால, கரண்ட் கேரியிங் கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு கண்டக்டர் வந்து மேக்னெட்டாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு அவர் எப்போ அந்த கான்செப்டை வந்து கண்டுபிடிக்கிறாரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட்டுன்றது வேறு டாப்பிக்கு, மேக்னெட் அப்படின்றது வேறு டாபிக் அப்படின்ற மாதிரி தான் நிறையா நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ எப்போ இவர் வந்து இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டை வந்து எப்போ இவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரோ ஸோ அந்த டைமுக்கு அப்புறமேட்டு தான் ஸோ ஒரு கரண்ட் கேரியிங் கண்டக்டர் வந்து ஒரு மேக்னெட்டாக அதால் வந்து ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் அதுக்கப்புறமேட்டு தான் வந்திருக்கு. ஓகேவா? Okay, so next one is electric motor. Okay, so an electric motor is a device which converts electrical energy into mechanical energy. Electrical energy into mechanical energy. So electric motor then electric generator. ரெண்டுக்கு உள்ள மெயின் டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா it can convert electrical energy into mechanical energy. Electrical energy-யை mechanical energy-யாக convert பண்ண முடியும். But electric generator means it convert mechanical energy into electrical energy. ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ப்ராசஸில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. ஜென்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். பட் ஆனால் இந்த எலக்ட்ரிக் மோட்டார் இல்லாத ஒரு லைஃப் அப்படின்றது நம்மளால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் திங்க் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டாரை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டிபெண்ட் பண்ணி இந்த கான்செப்டை டிபெண்ட் பண்ணி மட்டுமே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் பம்ப், ஃபேன், வாஷிங் மிஷின், ஜூஸர், மிக்சர், கிரைண்டர். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. சரி, ஓகே. அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்ன, இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணோமோ அந்த ப்ராசஸ், அந்த கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டாரில் இருக்குது. ஓகேயா? ஸோ we have already seen that when electric current is passed through a conductor,
placed normally in a magnetic field, a force is acting on the conductor and this force makes the conductor to move. ஸோ கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒயரையோ இல்லை ஒரு கண்டக்டரையோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில் நம்ம பிளேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த கண்டக்டர் என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ்னால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டக்டர் வந்து மூவ் பண்ணுது. ஓகேயா, இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். ஸோ வி பிளேஸ்டு திஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இந்த கரண்ட் கேரியிங் காயில் இருக்குது பார்த்தியா, இதில் ஆக்சுவலாக இதை வந்து ஆர்மச்சூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு அயன் ராட் இருக்கும், அந்த அயன் ராடுக்கு மேலே நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா காப்பர் ஒயரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சுற்றி வச்சுருப்போம். ஓகே, அங்கே ஏபிசிடின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த ஆர்மச்சூர். ஓகேயா, இதுதான் அந்த கரண்ட் கேரியிங் கண்டக்டர். ஸோ வி பிளேஸ் திஸ் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த மேக்னெட். ஓகேயா, ஹெவியான மேக்னெட்டுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். என்எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இது நார்த் போல், இது சவுத் போல். இது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் மேக்னெட். அந்த ஃபுல் மேக்னெட்டோட பாதி போர்ஷனை மட்டும்தான் இங்கே நமக்கு பிக்சரில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு இடையில இதை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைமில் இங்கே நீ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிக்சரில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். வேறு என்னென்ன பார்ட்ஸ் இதில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் மேக்னெட் இருக்குது, காயில் இருக்குது. தென் காயிலோடு எதை கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பார்ட்டை இதோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கம்யூட்டேட்டரோட யூசேஜ்லாம் என்னன்றதை அடுத்தடுத்து சொல்லிகிட்டே வரேன். ஸோ கம்யூட்டேட்டரை யூஸ் பண்ணியிருக்கோம். தென் அந்த கம்யூட்டேட்டருக்கு மேலே என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா கார்பன் ப்ரஷ்ஷு. ஓகேயா, கார்பன் ப்ரஷ்ஷு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேயா, ஸோ இங்கேருந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஷார்ட் லைனும் லாங் லைனும் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 2 லைன் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சப்ளை இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சு. இந்த ஆரோ மார்க் இப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தியா, இது வந்து ஸ்விட்சு. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா பாஸ் ஆகிட்டுருக்கு. எப்படி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிகிட்ருக்கு. இங்கே வந்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க்கை நீ கவனிச்சிட்டே இருந்தேனாலே போதும். இதோட கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கலாம். ஸோ பேட்ரி இங்கே இருக்குது, பேட்ரியிலேருந்து கரண்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஆரோ மார்க்கை நீ கவனிச்சிட்டே வா. ஸோ இப்போ இந்த காயில் என்ன ஆகிட்டுருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா எதை வந்து ரீச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏபிசிடின்னு டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இது ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்கேருந்து கரண்ட் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்கு ட்ராவல் ஆகும், பியிலேருந்து சிக்கு ட்ராவல் ஆகும், சியிலேருந்து டிக்கு ட்ராவல் ஆகி வரும். இப்போ நீ நோட் பண்ணேன்னா ஒரு விஷயம் உனக்கு தெரியும். ஸோ ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். சிடி அப்படின்னு எடுத்துகிட்டேன்னா கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இப்போ ரெண்டும் இப்போ எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா. ஸோ ஏபியில் வந்து கரண்ட் வந்து இப்படி போயிட்டுருக்கு, சிடியில் கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்துட்டுருக்கும். ஓகே, அப்போ ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இதுவும் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் தான், இதுவும் கரண்ட் கேரியிங் கண்டக்டர் தான். இப்போ தான் ப்ரீவியஸ் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ரெண்டுமே கரண்ட் கேரியிங் கண்டக்டராக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு கண்டக்டர்னால் செகண்ட் கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. இந்த செகண்ட் கண்டக்டர்னால் ஃபஸ்ட்டு கண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஃபீல் பண்ணுது. ஓகே, அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டு இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எப்படிப்பட்ட ஃபோர்ஸாக இருக்கும், அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக, கண்டிப்பாக ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால் இது என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ அந்த ஆர்மேச்சர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது. ஓகே, இந்த மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் அப்படின்றோம். இந்த மூமெண்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டாரோட ஃபங்க்ஷன். அந்த நம்மளுக்கு அந்த ராட் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகுது பற்றி ஃபேன்லாம் நம்ம கவனிச்சிருப்போம். அதோட ரொட்டேஷன் எப்படி நடக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நடக்குது. ஓகேயா,
ஸோ இப்போ இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரையும் நீ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஏபி இருக்குது, சிடி போயிட்டுருக்கு. ஸோ ஏபிசிடி இங்கே பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நார்மலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஸோ எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் பாஸ் ஆகுதோ, கரண்ட் பாஸ் ஆகி ரெண்டுலேயுமே ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். ப்ரொடியூஸ் ஆகிருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் உள்ள ராட் என்ன பண்ணுது அப்படின்னா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா, சென்டரில் உள்ள ராட் ரொட்டேட் ஆகுதா? ஸோ அதோட மூமெண்ட் வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. ஆரோ மார்க் போட்டு அழகாக அதை டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு பிக்சர் ஒன்றே இப்போ நம்ம பார்த்துருவோம். ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே உனக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். An electric motor converts electrical energy to mechanical energy. An electric motor consists of a rectangular coil of insulated copper wire. The coil is placed between the two poles of a magnetic field. The ends of the coil are connected to the two halves of a split ring. The inner sides of these halves are insulated and attached to an axle. The external conducting edges touch two conducting stationary brushes. Current in the coil enters from the source battery through conducting brush and flows back to the battery through the other brush. When we apply Fleming's left-hand rule to find the direction of the force on a current-carrying conductor in a magnetic field, we find that the force acting on arm AB pushes it downwards, while the force acting on arm CD pushes it upwards. Thus, the coil mounted free to turn up. ஸோ ஒரு காயில், அந்த காயிலோட ஒரு ஆர்ம் வந்து டாப்பில் வரக்கூடிய டைமில் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆர்ம் என்ன பண்ணுது அப்படின்னா பாட்டத்துக்கு போகுது. ஸோ அப்போ இங்கே கரண்ட் ஃப்ளோவையும் நீ கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், கரண்ட் ஃப்ளோவும் நீ கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ இதோட மூவிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாரு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ப்ரஷஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையுமே உனக்கு இப்போ டினோட் பண்ணியிருப்பாங்க. About an axis rotates anti-clockwise. At half rotation, Q makes contact with the brush X and P with brush Y. Therefore, the current in the coil gets reversed and flows along the path DCBA. The reversal of current also reverses the direction of the force. ஸோ இங்கே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கார்பன் ப்ரஷஸ் வந்து பார்த்தோம்னா அது வந்து ஸ்டேஷ்னரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட் பொசிஷனாக இருக்கும், அது அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த சென்டரில் அந்த ஸ்பிளிட் ரிங்ஸ்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த ஸ்பிளிட் ரிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிங் வந்து பியோட டச் ஆகும், செகண்ட் ரிங் வந்து கியூவோட டச் ஆகும். அடுத்த ரொட்டேஷன் அப்போயே செகண்ட் ரிங் வந்து பார்த்தீங்கன்னா பியோட டச் ஆகிருக்கும், ஃபஸ்ட்டு ரிங் வந்து பார்த்தீங்கன்னா கியூவோட டச் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த டச் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நீ கொஞ்சம் நல்லா கவனிச்சினாலே தெரியும். Acting on the two arms AB and CD. Thus, the arm AB of the coil that was earlier pushed down is now pushed up, and the arm CD, previously pushed up, is now pushed down. Therefore, the coil and the axle rotate half a turn more in the same direction. The reversing of the current is repeated at each half rotation, giving rise to a continuous rotation of the coil and the axle. Download Spark Learning app. ஸோ இப்போ நீ பார்த்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எலக்ட்ரிக் மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத நீ கவனிச்சிட்டே இருந்திருப்பேன்.
ஸோ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஹாஃப் ரொட்டேஷன் தான். செகண்ட் ஹாஃப் அப்போவே என்ன ஆகிடுது அப்படின்னா ஏபிசிடின்னு போயிட்டு இருந்த கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிடி வந்து டாப்பில் வந்துருந்ததுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசிபிஏ அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா ரிவர்ஸில் போய்கிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவிங் இருக்குது. ஸோ இந்த இதனால அந்த டிஃப்ரெண்ட்டான அந்த ஃபோர்ஸ்னால இது என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதனால தான் அந்த டோட்டல் காயிலும் ஆக்சுவலாக இது நம்ம யாருமே இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த கண்டக்டார் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை வந்து ஃபீல் பண்ணுது. அந்த ஃபோர்ஸ்னால இந்த கண்டக்டார் வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேயா? ஸோ அப்போ த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில் கேன் பி இன்க்ரீஸ்டு. ஸோ எப்படிலாம் இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபேன்லாம் சொல்லுவாங்க காயில் போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ அப்போ காயில் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஃபேனோட ஸ்பீடு குறையும். இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணியிருப்போம் பார்த்தியா. ஸோ அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி இதுக்கான ரெமெடி வந்து என்ன அப்படின்னா கொண்டாங்க காயில் சுற்றுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த கான்செப்டை தான் இங்கேயே நம்ம கொண்டு வரோம். த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் காயில் கேன் பி இன்க்ரீஸ்டு பை. இந்த ரொட்டேஷனை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம், இதுக்கான ஐடியா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீஸிங் தி strength of current in the coil. Increasing the strength of current in the coil. Then increasing the number of turns in the coil. எந்த அளவுக்கு நீ வந்து அந்த காப்பர் ஒயர் எந்த அளவுக்கு நீ நிறைய அந்த டர்னிங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷனை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். தென் தேர்ட் ஒன், இன்க்ரீஸிங் தி ஏரியா ஆஃப் த காயில். அந்த காயிலோட ஏரியாவை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னாலும் ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் இன்க்ரீஸிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேயா? மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மேக்னெட்டிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த 4 கான்செப்டும் கரெக்டாக இருந்தது. 4 கான்செப்ட்னாலே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா we can increase the speed of rotation. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரிக் மோட்டார் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் தரோவாக வச்சுக்கோ. ஓகேயா? ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் என்னென்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் இஸ் ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரியிங் கண்டக்டார் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதுதான் எலக்ட்ரிக் மோட்டாருக்கான பேசிக் திங். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபோர்ஸ் ஆன் அ parallel current carrying conductors. 2 கண்டக்டார்ஸை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? ஓகேயா? ஸோ இந்த 2 பேசிக் கான்செப்டை வச்சுட்டு தான் நம்ம ஃபைனலாக எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டாரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரைப் தி construction and working of electric motor. Describe the construction and working of electric motor. Okay va? Thank you students.